என்னடா உனக்கு பார்லிமெண்ட் டெமோக்ரஸி மேலே அவ்வளோ கோவம், பார்லிமெண்ட் டெமோக்ரஸி சுத்தமாக பிடிக்காதுங்கிறார் அவர். ஏன் உனக்கு பார்லிமெண்ட் டெமோக்ரஸினா கோவம் அப்படின்னா, அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை ரிலேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கான். மக்கள் ஒருபோதும் அறிவுபூர்வமான தலைவர்களை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், கவர்ச்சியை நோக்கித்தான் ஓடுவார்கள். கவர்ச்சியால் உருவாகின்ற ஒரு சமூகம் அறிவுபூர்வமான சமூகத்தை உருவாக்க முடியாது. எனவே நான் அடிப்படையான ஜனநாயகத்தை அடிப்படையோடு வெறுக்கிறேன்றார். எப்போ 1922. அப்போ அவருக்கு தெரிஞ்சா இன்னைக்கு திமுக ஆரம்பிக்கும் போது கவர்ச்சினாங்க, விஜயகாந்த் சார் உள்ள வரும்போது, எம்ஜிஆர் வரும்போது, இன்னைக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அப்போ தொடர்ந்துகிட்டே இருக்கா இது? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? டெமோக்ரஸியே தப்புன்ட்டார் ஒருத்தர். ஏன் தப்புன்னா, இப்படித்தான்டா ஓட்டு அரசியல்ங்கிறது இப்படித்தான் போகும். அதைத்தான் தீர்க்க தரிசனமா ஒருத்தர் யோசிச்சு சொல்லியிருக்கான். இப்போ நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது, இப்படிதான் இதெல்லாம் கடக்கணும், இதெல்லாம் இப்படிதான் போகும். எதிராளா எப்படி இப்போ நமக்கு தெரியுமோ? தெரியாதுல்ல. இப்போ நீங்கள் இப்படி உட்காந்து இதை பேசுவோம்ன்ற சூழ்நிலை நமக்கு தெரியாது இல்லையா? இப்படி ஒரு படம் இருப்போம் நமக்கு தெரியுமா? எல்லாமே மேஜிக்காக நடக்குது. நல்ல